Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கல்யாண வீடுகள்ல எல்லாம் கட்டாயம் இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம இஞ்சி புளி எப்படி பண்றதுன்னு பார்த்தரலாம். இதுக்காக ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. 2.5 டம்ளர் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு எலுமிச்சங்காய் சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. இதை அப்படியே எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்துட்டு நம்ம ஒரு 200 கிராம் இஞ்சி எடுத்துருக்கோங்க. அந்த இஞ்சியை வந்துட்டு நல்லா தோல் சீவனதுக்கு அப்புறமா வந்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அடுத்ததான் அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன்ல வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு கடுகு கொஞ்சமா சேர்த்துட்டு கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி புளி வந்து தேங்காய் எண்ணெயில செய்யும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப வந்து நம்ம தோலெல்லாம் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சிய உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா வதங்கணுங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க இஞ்சி வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணுங்க. நல்லா பிரவுன் கலர்ல இஞ்சி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெயிட் பண்ணலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த இஞ்சி புளி வந்துட்டு பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க இஞ்சி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் சேர்க்கிறேங்க. உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா ஒரு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்க்கும் போது வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிளகாய் தூள் சேருங்க. இல்லைன்னா வந்துட்டு மிளகாய் பொடி கரிஞ்சிரும். இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க இது ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டுங்க. அடுத்ததா வந்து நம்ம புளித்தண்ணி வந்து ஊத்திடலாம். இதுல நம்ம ஊற வச்சிருந்த 2 டம்ளர் புளித்தண்ணிய உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப பாருங்க ரொம்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம உள்ள வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை 6 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க இதுல வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நல்லா சுண்டணும். நமக்கு இந்த மாதிரி பக்குவத்துல வரணுங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம சேர்த்திருக்க புளித்தண்ணிக்குள்ள வந்து இஞ்சி நல்லா வெந்து ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கும் நமக்கு. இது பாருங்க பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இஞ்சி புளி கேரளா ஸ்டைல்ல இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம். இது ரொம்பவே உங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் விட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஊறி இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கிடைக்குங்க.
இது எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.